Hello friends, welcome to Unique Designers. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சின்ன டுட்டோரியல் தான் பார்க்க போறோம் மறுபடியும். இதுல வந்து என்னன்னா வந்து நம்ம ப்ளவுஸ்ல வந்து நெட் கிளாத் உள்ள வரும். இந்த கழுத்துக்குள்ள நெட் கிளாத் வச்சு பண்ற மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணிருக்கோம், ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். பட் அது வந்து எக்ஸாக்ட்டா எப்படி பண்றது அப்படிங்கறது நான் உங்களுக்கு டீடைலா ஒரு சின்ன வீடியோவா போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதாவது இது வந்து ஒரு சாம்பிள் தான், நெக் அளவு கிடையாது, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் அளவுக்கு ஒரு நெக் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இது ஷோல்டர் லைன், இது ஆர்ம் ஹோல் லைன், அண்ட் இது வந்து நெக்கோட டாப் போர்ஷன். அந்த இது மாதிரி வரும் இல்லையா, போட் நெக் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஒரு டாப் போர்ஷன். இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம நெட் கிளாத் வைக்க போறோம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நான் காட்ட போறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃப்ரேம் வச்சிருக்கேன். அடியில் வந்து ஃப்ரேம் இருக்கு, 18 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்றேன். இப்போ இதில் 18 இன்ச் ஃப்ரேம் கீழே வச்சிருக்கேன். அது மேலே வந்து நம்ம பிளவுஸ் மெட்டீரியல், அதாவது சில்க் காட்டன் மெட்டீரியல், என்னென்னா பிளவுஸ் மெட்டீரியல் எதுனாலும் வச்சுக்கோங்க. அந்த மார்க்கிங் ஃபுல்லாக எக்ஸாக்டாக பண்ணிக்கோங்க. இந்த நெக்கோட இறக்கம் எவ்வளோ இருக்கணும், இந்த இறக்கம் எவ்வளோ இருக்கணும், எல்லாமே எக்ஸாக்டாக ஒரு சாக் பீஸில் கொஞ்சம் திக்காகவே மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல எந்த கிளாத் அட்டாச் பண்ண போகிறோமோ, நெட் கிளாத் அட்டாச் பண்ண போகிறோம். நான் க்ரீன் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் நெட்டையும் சேர்த்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் அளவுக்கு அந்த துணியும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். பட் இதுக்குள்ளே மட்டும் தான் நெட்டு வரும். ஆனால் நமக்கு துணி வந்து ஃப்ரேம் போடுற அளவுக்கு பெருசாக இருக்கணும், நெட்டு துணியும் பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி டபுளாக இருக்கும். இப்போ பிங்க் கலர் கிளாத்தும் இருக்குது, நெட்டும் இருக்குது. அது மேலே நம்ம இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கிளாத்தை டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பக்கம் இழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து அப்படியே எடுத்து கொண்டு வந்துடலாம். லூஸாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஒரே அளவில் நல்ல டென்ஷனோடு இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பட் நமக்கு வந்து இந்த ஒரு 10 டேஸில் நியர்லி ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்குறது இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்றால தான் மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இது ரெண்டு கிளாத் செட் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி இப்போ ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. ரெண்டுமே வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டு கிளாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சில்க் காட்டன் மெட்டீரியலில் வரைஞ்சிருந்த அந்த லைன் வந்து அப்படியே தெரியும், நமக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா மேலே இருக்கிறது நெட் கிளாத்து, அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால அப்படியே தெரியும். ஸோ அதனால தான் அந்த சில்க் காட்டன் மெட்டீரியலில் மார்க்கிங் வந்து நம்ம கிளியராக டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு அது மேலே இந்த நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல அவுட்லைன் போட்டுகிட்டே வந்துடலாம். அப்படியே செயின் ஸ்டிச் தான், நார்மல் செயின் ஸ்டிச் போடுறேன் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கலாம், ஏன்னா அது மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த யூ ஷேப்க்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துக்கும் போட்டு முடிச்சிடணும். அதாவது இதுக்குள்ளே மட்டும் தான் நெட்டு வரணும், அதோட அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஜரி அவுட்லைன் கொடுத்துடணும். ஸோ இங்கேயும் சேர்த்து ஜரி அவுட்லைன் போட்டுருவோம். செயின் ஸ்டிச்சஸ் தான். இப்போ இங்கே வரைக்கும் வந்து நம்ம சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ இது மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போகணும். லாக்கிங் ஸ்டிச்சஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுகிட்டே போகணும். இது ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, மர்கான் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, லாக்கிங் ஸ்டிச் எப்படி வேணாலும் சொல்லலாம். கொஞ்சம் நெருக்கமாகவே இந்த கோல்டு சரி வச்சு அப்படியே இந்த ஜிக்ஸாக் போட்டுகிட்டே வந்துடணும். அதனால தான் நான் பேஸ்லேருந்து கொஞ்சம் லாங் செயின்ஸ் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்து அடுத்து வந்து அடியில் இருக்கிற கிளாத், அதாவது இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் பிங்க் கலர் இருந்துச்சுல, அதை கட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நடுவில் போடுற அந்த பேட்ச் ஒர்க் வந்து முடிச்சிடலாம். நடுவில் வந்து அந்த நெட்டும் கிளாத்தும் சேர்த்து அந்த பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். எப்பவுமே அந்த நெக்கு கிணறுல ஒரு ஒர்க் இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதுக்கு நான் ஒரு சின்ன திலகம் வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டிசைன்கிறனால சிம்பிளாக திலகம் வரைஞ்சிருக்கேன். அதில் நடுவில் ஒரு பெரிய திலகம் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். குந்தன் ஸ்டோன் தான் இது, தைக்கிற டைப் கிடையாது, ஒட்டுற டைப்பு. ஸோ இதை அப்படியே ஒட்டிடலாம். கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ இந்த ஸ்டோன் நல்லா காஞ்சிச்சு. இதை சுற்றி வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ், சீனி பாசி ஒரு லைன் வைப்போம். இந்த டெக்கரேஷன் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம சாய்ஸுக்கு. நல்லா ஆனால் அடைச்சி வர மாதிரி, கேப் எதுவும் தெரியாமல் ஃபுல்லாக அடைச்சி, இந்த திலகம் ஃபுல்லாக அடைச்சி வர மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன்.
சீனி பாசிக்கு அடுத்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் வைக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணி இந்த திலகம் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டோன் செயினுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சீனி பாசி, அப்புறம் நம்பர் 3 ரவுண்ட் பீடு ஒரு லைன் வச்சு முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து குட்டி குட்டி குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். இதில் இந்த மாதிரி கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த திலகம் சுற்றி அப்படியே ஒட்டிகிட்டே வந்துடலாம். கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஏன்னா இதை சுற்றி அவுட்லைன் போடணும். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டிடலாம் ஃபுல்லாக. சுற்றி ஒட்டின இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக காஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து வந்து இதை சுற்றி ஒரு லைன் ஜரி போட்டுக்கலாம். இப்போ நான் பண்ணுறது வந்து சும்மா ஒரு ரஃபாக தானே பண்ணுறேன், அதனால் ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணல. இதை சுற்றி நீங்கள் ஜர்தோஷி போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் இப்போ அது போட்டதுனால ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும், அதனால சும்மா ஒரு ஜரி லைன் மட்டும் கொடுக்குறேன். இதே மாதிரி இந்த எல்லா ஸ்டோனுக்கும் சரி அவுட்லைன் கொடுத்துடலாம். இப்போ இந்த திலகம் பேட்சில் ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து வெறும் நெட் கிளாத் மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைட் திருப்பிக்கோங்க. லைட்டாக வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நெட்டில் க்ளூ படக்கூடாது, இந்த கிளாத்தில் மட்டும் க்ளூ படணும். நான் வந்து இந்த ஸ்டிச் வந்து கட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக மைல்டாக க்ளூ போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து மைல்டாக க்ளூ போட்டு காய விட்டுருக்கோம். இதில் ஏன் க்ளூ போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து இங்கே அவுட்லைனில் வந்து வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கோம். அப்படி செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு கட் பண்ணால் வந்து நூல் பிசிறாக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் க்ளூ போட்டிருக்கோம். பட் அதே இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சுங்கிறது ஒரு லாக்கிங் ஸ்டிச் தான். ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசிறு வராது. ஸோ இப்போ அதுதான் அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ இது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கழட்டிடலாம். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரெண்டு கிளாத்தும் தனித்தனியாக இருக்கிறது சேஃபு. ஸோ ஃப்ரேமோடு சேர்த்தோம்னா நம்ம நெட் கிளாத்லேயே சேர்த்து நமக்கு அந்த சிசர் இறங்கிடும். ட்ரை பண்ணி பார்க்குறேன், பட் வேணாம், அதனால் நம்ம ஃப்ரேம் கழட்டிகிட்டே போடுவோம். ஸோ ஃப்ரேம் கழட்டிடலாம். அதில் ஃப்ரேம் ஃபுல்லாக கழட்டியாச்சு. இந்த கிளாத்தும் நெட் கிளாத்தும் தனித்தனியாக இப்படி பிடிச்சிக்கணும். நெட் கிளாத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க, இந்த சில்க் காட்டனை ஒரு கையில் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கட் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த நெட்டில் படாமல் இந்த சிசர் வச்சு ஃபுல்லாக இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும். அதாவது நெட் அப்படியே இருக்கணும், இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. நல்லா ஷார்ப்பான ஒரு சிசர் இல்லைன்னா கட்டர் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த எட்ஜ் ஃபுல்லாக கட் பண்ணணும். இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நடுவில் இருக்கிற இந்த பேட்சை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இந்த போர்ஷன் ஃபுல்லாக கட் பண்ணணும். அதுவும் நல்லா ஷார்ப்பாக ஷேப்பாக கட் பண்ணணும். நெட்டில் படாமல் பண்ணுறதா ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த கர்வ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா பொறுமையாக கட் பண்ணி கொண்டு வரணும். இதில் எல்லா பக்கமும் நீட்டாக ட்ரிம் பண்ணி கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ வந்து நடுவில் வந்து ஃபுல்லாக நெட் ஆயிடுச்சு. கழுத்துக்கு நடு போர்ஷன் ஃபுல்லாக நெட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நெட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. அதுக்கும் வந்து கையில் வச்சே கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதில் வந்து நம்ம நெட் கிளாத்தை ஃபுல்லாக அட்டாச் பண்ணி கட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருந்த நெட்டு ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு நடுவில் நெட் இப்படி தான் அட்டாச் ஆகி இருக்கும் நமக்கு. இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் நெட் வச்சிருக்கேன், அதனால வந்து அவ்வளோ பிரைட்டாக கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. இதுவே வந்து நீங்கள் டபுள் நெட், அதாவது 2 லேயர் ஆஃப் நெட் வச்சு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நல்லா டார்க்காக தெரியும் கலர். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி கேட்கறவங்களுக்கு வந்து நீங்க ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் வச்சா போதும். டபுள் லேயர் வச்சு கலர் பிரைட்டா தெரியணும் அப்படின்னு, கான்ட்ராஸ்டா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டபுள் நெட் வச்சுக்கணும். டபுள் நெட் வைக்கும்போது எப்படி செய்வீங்கன்னா இந்த கிளாத் அது மேல 2 லேயர் ஆஃப் நெட் கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணினீங்கன்னா நீட்டா இருக்கும். ஏன்னா நெட் கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்ப தின்னான கிளாத் தான் இல்லையா, ஸோ அதனால நீங்க இந்த 3 கிளாத் இருந்தாலும் நமக்கு நீடில் வந்து ஈஸியா இறங்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது வேணா கொஞ்சம் இந்த நெட் சிக்கி வரும், அண்ட் மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நெட் கழுத்துக்கு நடுவில் நெட் கிளாத் அட்டாச் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து இப்போ இந்த நெட் மேல மட்டும் ஒர்க் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிளாத்தும் நெட்டும் சேர்த்து வச்சு ஒர்க் பண்ணிருக்கோம். வெறும் நெட்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா நாளைக்கு அதை அப்லோட் பண்ணுவேன் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.